ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஆனா இன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பார்க்க போறோம். கேஜிஎஃப் 3 உறுதியாக உருவாகிறதா? ஆம். கேஜிஎஃப் 2 முடிவில் சாப்டர் 3க்கு ப்ரீவியூ கொடுக்கப்பட்டது. ஹோம்பாலே பிலிம்ஸ் இயக்குனர் பிரசாந்த் நீல், ஹீரோ யாஷ் மூவரும் கேஜிஎஃப் 3 வரப்போகிறது என்று உறுதியாக கூறியுள்ளனர். ஆனால் படம் எப்போது தொடங்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் இல்லை. அஜித்குமார் கேஜிஎஃப் 3ல நடிக்க போறாரா? இது தொடர்பான தகவல்கள் ஊகங்கள் மட்டுமே. இயக்குனர் பிரசாந்த் நீலுடன் அஜித் சந்தித்ததாகவும் கேஜிஎஃப் யூனிவர்ஸில் அவருக்கு ஒரு ரோல் இருக்கலாம் என்றும் செய்திகள் பரவி வருகின்றன. ஆனாலும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை இல்லை. ஊகங்கள் உருவான பின்னணி. பிரசாந்த் நீலும் அஜித் குமாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம். கேஜிஎஃப் மாஸ் வசனங்களுக்கும் அஜித்தின் விடாமுயற்சி வசனங்களுக்கும் உள்ள இவையாற்றும் இந்த வதந்திக்கு தூண்டும் காரணமாக அமைந்தன. இயக்குனர் பிரசாந்த் நீலின் தற்போதைய திட்டங்கள் சலார், பிரபாஸ், என்டிஆர், GT1 ஜூனியர் என்டிஆர். இதனால கேஜிஎஃப் 3 2025 அல்லது அதுக்கப்புறம் தான் தொடங்கும் என சாத்தியமான தகவல்கள். கேஜிஎஃப் யூனிவர்ஸ் விரிவாக்கம். ஹோம்பாலே பிலிம்ஸ் கேஜிஎஃப் யூனிவர்ஸை மார்வெல் போல பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இதனால் புது பெரிய கதாபாத்திரங்கள், வெப் சீரிஸ்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. யாஷ் மற்றும் அஜித் இணைந்தால் அது இந்திய சினிமாவின் மாஸ் கண்காட்சி ஆகும். ஆனால் இது சாத்தியமா அல்லது சாத்தியமற்றதா என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பொறுத்தது. சுருக்கமாக, கேஜிஎஃப் சாப்டர் 3 இறுதி. அஜித் இணைவது குறித்த அறிவிப்பு. வதந்திகள் அதிகம். அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு காத்திருக்க வேண்டியது மட்டுமே. கேஜிஎஃப் 3 இந்திய சினிமாவின் மிகப்பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் படமாகவே உள்ளது. யாஷின் ராக்கி ரீஎன்ட்ரியும் அஜித் இணையும் வாய்ப்பு இருப்பதன் சாத்தியங்கள் ரசிகர்களை உற்சாகத்தில் வைத்திருக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும்போது நம்மளே அதை தவறவிட முடியாது. மேலும் அப்டேட்ஸுக்கு பின்தொடருங்கள்.